الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العظيم. وقال نبينا سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلم. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். ஆமீன். இந்த விழாவிலே வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உஸ்தாதுமார்கள், ஊர்வாசிகள், இமாம்கள், இர்ஷாதுகள், நம்முடைய சமுதாயத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் பெற்றாலும் சகமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுழலும் சொல்லரங்கத்தினுடைய தலைப்பு ஆளுங்களுடைய வளர்ச்சியில் பெரிதும் பங்களிப்பு. அதற்கு கீழ் ஒரு 6 கிளை தலைப்புகள் கொடுக்கப்பட்டு மார்க்க சிறந்த மார்க்க சேவையை என்று என்னிடத்திலே சொல்லப்பட்ட போது என்னுடைய சிந்தனைக்கு எட்டிய ஒரு சிறிய ஒரு விஷயம், அதாவது ஒரு குழுவினரிடத்துல போயிட்டு ஒரு வாகனம் சரியான முறையில இயங்குவதற்கு என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் முக்கியம் என்பதாக அந்த குழுவினரிடத்துல கேட்டா ஒருத்தர் சொல்லுவாரு இன்ஜின் வேணுங்க, ஒருத்தர் சொல்லுவாரு ஸ்டேரிங் வேணுங்க, ஒருத்தர் சொல்லுவாரு ஆக்சிலேட்டர் வேணும், பிரேக் வேணும், பெட்ரோல் வேணும், எல்லாமே சொல்லிட்டாங்க. அப்ப அது சொல்லப்பட்ட மாதிரி எல்லா பொருட்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டுருச்சு. ஆனா உருண்டு போறதுக்கு சக்கரம் இல்லை என்று சொன்னால் எல்லா பொருட்களும் இருந்து எந்த விதமான பயன்பாடும் கிடையாது. எல்லா பொருட்களும் இருக்கு, ஸ்டேரிங் இருக்கு, இன்ஜின் இருக்கு, ஆயில் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, பிரேக், ஆக்சிலேட்டர் எல்லாமே சரியான முறையில் இருக்கு. ஆனா சக்கரம் இல்லை என்று சொன்னால் எப்படி அந்த வாகனத்தின் மூலமாக பயன்பாடு இல்லையோ அதே போலதான் இந்த தலைப்பு. ஆளுங்களுடைய வளர்ச்சியில பெரிதும் பங்களிப்பது எதுவாக இருக்கட்டும், அழகிய அணுகுமுறையாக இருக்கட்டும், பொது அறிவாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், நிறைந்த செல்வமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களை கொண்டு மார்க்க சேவைக்குள்ளுதான் வர வேண்டும். அழகிய அணுகுமுறை கொண்டு மக்களிடத்திலே மார்க்க சேவையை கொண்டுதான் சேர்க்க முடியும். பொது அறிவை கொண்டு மக்களுக்கு மார்க்க சேவை தான் செய்ய முடியும். ஆன்மீகமாக இருக்கட்டும், அதை கற்றுக்கொண்டு மக்களுக்கு மார்க்க சேவை தான் செய்ய முடியும். செல்வமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும் கொண்டு மக்களிடத்துல மார்க்க சேவை தான் செய்ய முடியும். அந்த விஷயம்தான் நபிமார்களுடைய காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலம் வரை நடந்து கொண்டிருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாள் எப்பொழுது ஏற்படுமோ அதுவரை நடந்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, மார்க்க சேவையெல்லாம் புதுசா சொல்றதுக்கு எந்த விஷயம் இல்லையா, எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாமே மார்க்க சேவை செய்யக்கூடியவர். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மார்க்க சேவை செய்யுங்க. எந்த முறையில செய்யுங்க? உங்களுடைய பாதையில நீங்க மக்களை அழைக்கும் போது மார்க்க சேவை செய்யும் பொழுது நுட்பமான முறையில செய்யும். அழகிய உபதேசங்களை கொண்டு இந்த மார்க்க சேவை செய்யுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாங்க. கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுதாரர்கள். எதற்கு வாரிசு இல்ல? செல்வங்கள் அதற்கு வாரிசு இல்ல, மாறாக கல்விக்கு வாரிசுகள். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் இருந்த மிகப்பெரிய ஒரு செல்வம் மார்க்க சேவை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வரை அனைத்து நபிமார்களும் அவர்களுடைய காலம் முழுவதும் செய்த சேவை இந்த மார்க்க சேவை. அந்த மார்க்க சேவையை தான் நமக்கு வாரிசாக நபிமார்கள் என்று சென்றிருக்கிறார்கள். அதை கொண்டுதான் நாம் மார்க்க சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாகத்தான் உலமாக்களுடைய வாரிசு என்கிற பெயர் நமக்கு கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் மார்க்க சேவை செய்தார்கள் என்பதாக சில விஷயங்களை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சேவையை எப்படி செய்தார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் தனி நபர்களை பார்த்து செய்தார்கள். தனிப்பட்ட முறையிலே அவர்களுடைய வீடுக்கு சந்தித்து அவரை தனிப்பட்ட முறையில் சந்தித்து இந்த மார்க்க சேவையை செய்தார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு கூட்டத்தார்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு மத்தியிலே குர்ஆனுடைய வசனங்களை கூறி அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை கூறுகிறார் என்பதாக சொல்லி இந்த மார்க்க சேவை செய்தார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான முறையிலே யாரிடத்திலே தேவைகள் இருக்கிறதோ அவர்களுக்கு செல்வங்களை கொடுத்து அவர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க சேவையை செய்தார்கள். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால் நறுகுணத்தின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க சேவை செய்தார். எப்படிப்பட்ட நறுகுணம், எப்படிப்பட்ட துன்பங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லா சூழ்நிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகிப்புத்தன்மையோடு இந்த மார்க்க சேவை செய்தார்கள். பொறுமையோடு இந்த மார்க்க சேவை செய்தார்கள். மன்னிக்கும் தன்மையோடு இந்த மார்க்க சேவை செய்தார்கள். அடுத்தபடியாக பார்க்க என்று சொன்னால் நோயாளிகளை நலம் விசாரிப்பதின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க சேவையை செய்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக பார்க்க என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்கள் மூலமாக இந்த மார்க்க சேவையை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையில மார்க்கம் சேவை செய்தார்கள். அப்படி மார்க்க சேவை மார்க்கத்துடைய அழைப்பு கொடுக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை கொண்டு இந்த மார்க்க சேவை செய்தார்கள் என்று பார்ப்போமேயானால், முதலாக ஒருவரிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள், அவருக்கு மார்க்க சேவையை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் முதலாவது தௌஹீதை பற்றி பேசுவார்கள். அல்லாஹ் யார், அல்லாஹ் அவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு முதலாக பேசுவாங்க. இரண்டாவது ரிசாலத்துடைய விஷயங்கள் பேசுவாங்க. மூன்றாவதாக ஆகிரத்துடைய விஷயத்தை பற்றி பேசுவாங்க. நான்காவதாக மக்ஃபிரத்துடைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இந்த விஷயங்களை கேட்கும் பொழுதே அந்த மனிதர் இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவார். முதலாவது தௌஹீதை பத்தி பேசுவாங்க, இரண்டாவது ரிசாலத்தை பத்தி பேசுவாங்க, மூணாவது ஆகிரத்தை பத்தி பேசுவாங்க, நாலாவது மக்ஃபிரத்தை பத்தி பேசுவாங்க. இந்த விஷயங்களை அந்த மனிதர் கேட்கும் போது இஸ்லாத்துக்குள்ள வந்துருவாரு. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைனா என்ன, சுன்னத்துனா என்ன, குர்ஆன்னா என்ன, ஹலால்னா என்ன, ஹராம்னா என்னன்னு சொல்லி மென்மையான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க சேவையை செய்தார். கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது நபி ஸல்லல்லாஹு நபிமார்கள் அனைவர்களும் இந்த மார்க்க சேவையை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியானவர்கள். அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் கிடையாது. அதற்கு பிறகு இந்த மார்க்க சேவை என்பது இந்த உம்மத்தின் மீது கடமையாக்கப்பட்டது. கண்ணியமானவர்கள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சஹாபாக்களுடைய மார்க்க சேவையின் மூலமாகத்தான் இன்று நாம் இஸ்லாமியர்களாக அமர்ந்தோம். முஹத்திஸீன்களுடைய மார்க்க சேவையின் காரணமாகத்தான் நம்முடைய ஹதீஸ் நம்முடைய கைகளை மார்க்க சேவையின் காரணமாகத்தான் நம்முடைய கைகளிலே ஃபிக்ஹுடைய தவளைகள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்மளா இன்னைக்கு பள்ளிகள்ல இமாம்களா இருக்கிறோம், மதரசாக்கள உஸ்தாதுகளா இருக்கிறோம், பல கிதாபுகளை எழுதக்கூடியவர்களா இருக்கிறோம், பல துறைகளை பணியாற்றக்கூடியவர்களா இருக்கிறோம். சுன்னத்தான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோலத்திலே அவர்களுடைய பணியை நாம் சரியான முறையிலே நாம் உம்மத்திடத்திலே செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய உஸ்தாதுமார்கள் அவர்களுடைய வாழ்வில் செய்த மார்க்க சேவை, நம்முடைய உஸ்தாதுமார்கள் அவர்களுடைய வாழ்விலே செய்த மார்க்க சேவையின் காரணமாகத்தான்
இன்றெல்லாம் நாம் பல துறைகளிலே பல இடங்களிலே பணியாற்றுகிறோம். கண்ணியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இந்த மார்க்க சேவை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், உபதேசங்களை கொண்டு மார்க்க செய்தவர்கள், கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த சிறையில் கிட்டத்தட்ட 3000 நபர்களை அந்த சிறையில் கிட்டத்தட்ட 3000 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த சிறையில இமாம் அஹ்மது சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். அப்ப போறாங்க போய் ஒரு சில ஆண்டு காலங்கள் கழிவு அந்த தண்டனை எல்லாம் முடிஞ்ச கைதிகளை வெளியாக்குவாங்கல்ல. அப்ப அந்த சமயத்துல ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை கூப்பிட்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கப்பட்டுச்சு, நீங்க இங்க இருந்து போங்க என்பதாக சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொன்னாங்க, இல்ல நாங்க இங்க இருந்து போக மாட்டோம், எங்களுக்கு விடுதலை வேணாம், நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் என்பதாக சொன்னாங்க. அப்படி நாங்கள் போவதாக இருந்தோம் என்று சொன்னால் 3000 நபர்களும் இங்க இருந்து எங்களோட இமாம் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஆக வேண்டும் என்பதாக சொன்னார். காரணம், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இமாம் அஹ்மது சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு எஸ்எல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். அதன் மூலமாக கிட்டத்தட்ட எத்தனையோ மக்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இன்றைய காலத்திலே நமக்கு மத்தியிலே ஷேகுமார்களாக அறிவிக்கப்படுகிறார். கண்ணியமானவர்களே, மார்க்க சேவையிலிருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு வாகனம் இயங்க வருவதற்கு எப்படி எல்லா பொருட்களும் தேவையோ அதே போல முக்கிய தேவையாக இந்த மார்க்கம் சேவை